பிரைஸ் தி லார்ட். இன்று கூட நம்பிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். வேதமே ஆவிக்குரிய நம்பிக்கையின் ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் வேத வசனங்கள் பயன்பாடு சகிப்புத்தன்மை ஊக்குவிக்கிறது, ஊக்கத்தை அளிக்கிறது. இந்த இரண்டும் நம்பிக்கையுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையினால் நாம் முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆவியினாலே முத்திரிடப்படுகிறோம். இயேசுவின் 2ஆம் வருகையிலே அவர் ஒரு சாயலுக்கு ஒத்தி இருப்போம். இந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, இந்த நம்பிக்கை நம் தூய்மையான வாழ்க்கை வாழ ஊக்கமளிக்கிறது. 1 யோவான் 3:3 இப்படியாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் தரிசிப்பதனால, இந்த நம்பிக்கை நம்ம இருப்பதனால் அவர் சுத்தமாக இருப்பது போல் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம். மூன்றாவது, இந்த நம்பிக்கை ஆபிரகாமை விசுவாசித்து தகப்பனாக மாற்றியது. உன் சந்ததி இப்படியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அவன் விசுவாசித்தான். அவன் 100 வயதாக இருந்தால் கூட சரீரம் செத்ததை நம்பாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் பெற்றான். இறுதியாக இந்த விசுவாசத்தை குறித்து நாம் வணக்கத்தோடு யாவருக்கும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென்.